அன்பார்ந்த மாணவர்களே, மிக நீண்ட நாட்களுக்கு பின்னர் உங்களை டியூட்டர் சுரேஷ் யூடியூப் சேனலினூடாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். சுமார் 4 வருடங்களின் பின்னர் நமது இந்த யூடியூப் சேனலினூடாக உங்களுக்கு நமது கல்வி சேவையினை வழங்குவதற்கு நாங்கள் திடம் கொண்டிருக்கின்றோம். எனவே நமது டியூட்டர் சுரேஷ்குமார் சேனலினூடாக இனி ஒவ்வொரு நாட்களும் தங்களுக்கான தரம் 6 தொடக்கம் 11 வரையிலான விஞ்ஞான பாடத்துக்குரிய விளக்கங்கள் வெளிவர காத்திருக்கின்றன. அந்த வரிசையிலே தரம் 6ற்கான விஞ்ஞான பாடத்தில் 5ஆம் அலகாகிய ஒளியும் பார்வையும் என்னும் பாடத்தை நாங்கள் மிக விவரமாக கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். அந்த வரிசையில் மாணவர்களே, நீங்கள் அவதானியுங்கள். ஒளியானது நமக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஒன்றாக காணப்படுகிறது. அதாவது நாங்கள் ஒரு பொருளை அவதானிக்க வேண்டுமாக இருந்தால் கட்டாயம் 3 விடயங்கள் எங்களுக்கு தேவை. அதாவது நாங்கள் அவதானிக்க வேண்டிய பொருள், கண், ஒளி, இந்த 3ம் இருந்தால்தான் நாங்கள் அந்த பொருளை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது நாங்கள் ஒரு பொருளை அவதானிக்க வேண்டுமாக இருந்தால், இங்கே பாருங்கள், ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரம் தொலைவில் இருக்கிறது. அந்த தொலைவில் இருக்கின்ற மரத்தில் இருந்து வருகின்ற சமாந்தர ஒளிக்கதிர்கள் நமது கண்ணில் உள்ள கண் வில்லையில் பட்டு அதற்குரிய பிம்பமானது வெளித்திரையில் வீழ்த்தப்படும். வெளித்திரையிலே மஞ்சள் பொட்டு என்னும் பகுதி காணப்படும். அந்த பகுதியிலே இந்த மரத்திற்கான தலைகீழான பிம்பம் எங்களுக்கு வீழ்த்தப்படும். அந்த தலைகீழான பிம்பமானது எமது கண்ணிலிருந்து மூளையை தொடர்படுத்துகின்ற பார்வை நரம்பினூடாக மூளைக்கு கொண்டு செல்லப்பட்டு அது நிமிர்ந்த மரத்தினுடைய பிம்பமாக வீழ்த்தப்படும். எனவே நாம் ஒரு பொருளை பார்க்க வேண்டுமாக இருந்தால் அந்த பொருளில் இருந்து ஒளிக்கதிர் எமது கண்களை அடைந்தால் மாத்திரமே, அதாவது பொருளில் பட்டு தெரித்து அந்த ஒளிக்கதிர் எமது கண்களை அடைந்தால் மாத்திரமே அந்த பொருளை நம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை மாணவர்களாகிய நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் ஒரு பொருளினுடைய தலைகீழான பிம்பம் தான் நம்மளது கண்ணில் உள்ள வெளித்திரையில் வீழ்த்தப்படும். அது பார்வை நரம்புக்கு கொண்டு செல்லப்பட்டு நிமிர்த்தப்பட்டு நம்மால் உணரக்கூடியதாக இருக்கும் என்பதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் மாணவர்களே. நாங்கள் அடுத்ததாக ஒளி முதல்கள் சம்பந்தமாக பார்க்கின்ற வழியில் ஒளியை தோற்றுவிக்கும் பொருட்களை நாங்கள் ஒளி முதல்கள் என்று அழைக்கலாம். இதிலே ஒளி முதல்களை நாங்கள் 2 விதமாக பிரிக்க முடியும். ஒன்று ஒளிரும் பொருட்கள், அடுத்ததாக ஒளிரா பொருட்கள் என இதை வகைப்படுத்த முடியும். இதில் ஒளிரும் பொருட்களை ஒளியை வெளிவிடும் பொருட்கள் ஒளிரும் பொருட்கள் என அழைக்கலாம். இந்த ஒளிரும் பொருட்களில் சூரியன், அதாவது நட்சத்திரங்களில் ஒன்றாகத்தான் சூரியனை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நமது பூமியிலே கொண்ட ஞாயிற்று தொகுதியில் மத்தியிலே இயக்குகின்ற சூரியன் ஒரு ஒளிரும் பொருளாகும். நமது ஞாயிற்று தொகுதியாக இருந்தாலும் சரி, ஏனைய மண்டலங்களில் இருக்கின்ற நட்சத்திரங்கள் எல்லாமே ஒளிரும் பொருட்களாகத்தான் கொள்ளப்படுகின்றன. அதிலே சுயமாக ஒளியை வெளிவிடக்கூடிய பொருட்களை நாங்கள் டெட்ரோலின் பொருட்கள் என அழைக்கலாம். அதாவது சுயமாக ஒளியை வெளிவிடக்கூடிய நட்சத்திரங்கள் பொதுவாக இந்த டெட்ரோலின் பொருட்களில் உள்ளடக்கப்படுகின்றன. அதைவிட மின்குமிழ், அதாவது மின்சக்தியை வழங்குகின்ற சந்தர்ப்பத்தில் அவை நமக்கு ஒளிச்சக்தியாக அவை நமக்கு பிரகாசிக்கக்கூடியதை நம்மால் அவதானிக்க முடிகிறது. மேலும் மெழுகுவர்த்தி, விளக்கு போன்றவற்றிலிருந்து நாங்கள் ஒளியை பெற்றுக்கொள்ளலாம். மெழுகுவர்த்தியை ஏற்றுகின்ற சந்தர்ப்பத்திலும் விளக்கை எரிக்கின்ற சந்தர்ப்பத்திலும் அது எங்களுக்கு ஒளியை தரக்கூடியதாக இருக்கின்றது. அதைவிட இயற்கையில் காணப்படுகின்ற மின்மினி பூச்சிகள், அதை விட ஒளியை உண்டாக்குகின்ற காளான்கள் போன்றவற்றையும் நாங்கள் ஒளிரும் பொருட்களுக்குள் உள்ளடக்க முடியும். பொதுவாக சொல்லுவார்கள், இந்த மின்மினி பூச்சிகளை சில பறவைகள் தங்களது கூட்டினுள் ஒளியை ஏற்றுவதற்காக பிடித்து கொண்டு அந்த கூட்டில் வைப்பதாகவும் சில தகவல்கள் விஞ்ஞான ரீதியில் அறிய தரப்பட்டிருக்கின்றன. அதே போன்று ஒளியை உண்டாக்குகின்ற காளான்களையும் நாங்கள் அமேசான் காடுகள் போன்றவற்றில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அதைவிட ஒளிரா பொருட்களை நாங்கள் எடுத்தால் ஒளியை தாமாக தோற்றுவிக்காத பொருட்களை நாங்கள் ஒளிரா பொருட்களுக்கு உள்ளடக்கலாம். பொதுவாக சந்திரன் ஒரு ஒளிரா பொருள். ஏனென்றால்
சந்திரன் சூரியனிலிருந்து வருகின்ற ஒளி சந்திரனில் பட்டு பிரதிபலிக்கின்ற பொழுதே அது எங்களுக்கு ஒளிரும் பொருளாக தோன்றுகின்றது. ஆனால் அவ்வாறு ஒளிரும் பொருளாக இருந்திருந்தால் அது வருடம் முழுவதும் எங்களுக்கு ஒளிர்கின்ற ஒரு பொருளாக தென்பட்டிருக்க வேண்டும். ஆனால் எல்லா வழிகளிலும் சந்திரனிலிருந்து எம்மால் ஒளியை பார்க்க முடியாது. இதற்கு காரணம் சந்திரனுடைய அந்த வட்டப்பாதையிலே அது அமாவாசை பௌர்ணமி போன்ற தினங்களை அனுபவிக்கின்றது. அத்துடன் தேய்தல் வளர்தல் என பல்வேறுபட்ட படிமுறைகள் இருக்கின்றது. எனவே சந்திரன் ஒரு ஒளிரும் பொருள் கிடையாது என்பதையும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதைவிட கல், மரம் மற்றும் நமது பூமியிலே காணப்படுகின்ற ஏனைய பொருட்கள், கதிரை, மேசை சகலதும் ஒளிரா பொருட்களுக்குள் உள்ளடக்கப்படுகின்றன. எனவே மாணவர்களே, இந்த ஒளிமுதல்களில் ஒளிரும் பொருட்கள், ஒளிரா பொருட்கள் தொடர்பான சகல விடயங்களும் உங்களுக்கு விளக்கமாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதை நீங்கள் செவிமடுத்து அதற்கமைய தாங்கள் அதற்குரிய வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கிறேன். மாணவர்களே, இவ்வழகிலே பொருட்களினூடாக ஒளி செல்லுதல் தொடர்பாக நாங்கள் ஆராயிருக்கிறோம். அதாவது ஒரு பொருளினூடாக ஒளி செல்கின்றதை பொறுத்து அவை பின்வருமாறு வகைப்படுத்தப்படலாம். அதாவது ஒளி புகவிடும் பொருட்கள், ஒளி கசி புகவிடும் பொருட்கள், ஒளி புகவிடாத பொருட்கள் அல்லது ஒளியை ஊடுகாட்டாத பொருட்கள் என நாங்கள் 3 வகையாக பிரித்து கொள்ளலாம். அதில் ஒளி ஊடு புகவிடும் பொருட்களை நாங்கள் அவதானிக்கின்ற பொழுது ஒளியை தம்மோடு செல்ல விடுகின்ற பொருட்களையே நாங்கள் ஒளி புகவிடும் பொருட்கள் என அழைக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், ஒரு மெல்லிய தெளிவான ஒரு கண்ணாடி, தெளிந்த நீர், எம்மை சுற்றி இருக்கின்ற தூசுகள் எதுவும் மற்ற வழி என்பன ஒளி புகவிடும் பொருட்களுக்குள் அடங்குகின்றன. அதே போன்று ஒளி கசிவு புகவிடும் பொருட்கள் என அழைக்கப்படுவதை ஒளியை தம்மோடு குறைந்த அளவில் செல்லவிடத்தக்க பொருட்களையே நாங்கள் ஒளி கசிப்புகவிடும் பொருட்கள் என அழைக்கின்றோம். உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் செலோபன் கடதாசி, அதே போன்று எண்ணெய் பூசப்பட்ட கடதாசி. உங்கள் வீடுகளிலே நீங்கள் பொரியலை ஒரு கடதாசியில் இறக்கி இருப்பீர்கள். அந்த பொரியல் இறக்கிய கடதாசியை நீங்கள் எடுத்து அவதானிக்கின்ற பொழுது அதில் எண்ணெய் ஊறி இருப்பதை அவதானிக்கலாம். அந்த கடதாசியின் ஊடாக நாங்கள் ஒளியை பார்க்கின்ற பொழுது, நாங்கள் சூரியனை பார்க்கின்ற பொழுது கூட எங்களுக்கு அந்த சூரிய ஒளியானது குறைந்த அளவில் நமது கண்களை வந்தடையக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று கலங்கிய நீர், நிற செலோபன் கடதாசி. உங்களுக்கு தெரியும், நாங்கள் வெசாக் தோரணங்களை கட்டுகின்றோம். அப்பொழுது இந்த நிற செலோபன் கடதாசியை தான் நாங்கள் பயன்படுத்துவோம். அவ்வாறு பயன்படுத்தி அமைக்கப்பட்ட அந்த வெசாக் கூண்டுகளினுள் நாங்கள் ஒளியை ஏற்றுகின்ற சந்தர்ப்பத்தில், மின் கூண்டுகளை பயன்படுத்தி ஒளியை ஏற்றுகின்ற சந்தர்ப்பத்தில் அவை ஒளி கசிபுக விட்டு அது பல நிறங்களில் எங்களுக்கு விளைவுகளை தரக்கூடியதாக இருக்கும். அது மிகவும் அழகானது ஒன்றாக நாங்கள் அவதானிக்கலாம். அதைவிட உங்களுக்கு தெரியும், ஒளியை தம்மோடு செல்ல விடாத பொருட்களை நாங்கள் ஒளி புகவிடாத பொருட்கள் அல்லது ஒளி ஊடுகாட்டாத பொருட்கள் என நாங்கள் அழைக்கின்றோம். அதற்கு உதாரணமாக கருப்பு நிற கடதாசி, சுவர், மரப்பலகை போன்றவற்றை நாங்கள் உதாரணமாக கொள்ள முடியும். எனவே மாணவர்களே, பொருள்களினூடாக ஒளி செல்லுகின்ற பொழுது இவ்வாறு 3 விதமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் மனதில் கொள்ள வேண்டும் என்பதையும் உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். சரி மாணவர்களே, இதே அழகிலே நாங்கள் அடுத்ததாக ஒளிக்கதிர், ஒளிக்கற்றை தொடர்பாக நாங்கள் ஆராய வேண்டியிருக்கிறது. அதாவது ஒளிக்கதிர் என்பது ஒளிக்கதிர் செல்லும் பாதையே ஒளிக்கற்றை எனப்படும். இங்கு பார்க்கிறீர்கள், ஒரு ஒளிக்கதிர் எவ்வாறு செல்கிறது என்பதை இந்த அம்புக்குறியின் மூலம் காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று ஒளிக்கற்றை என்பது ஒளிக்கதிர்களின் சேர்க்கையே ஒளிக்கற்றையாகும். அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒளிக்கதிர்கள் சேர்ந்து எங்களுக்கு ஒளிக்கற்றையை உருவாக்குகிறது. அந்த ஒளிக்கற்றைகளை நாங்கள் பின்வரும் பரிமாணங்களில் நோக்க முடியும். அதாவது முதலாவது விடயமாக பாருங்கள், இந்த ஒளிக்கதிர்கள் சமாந்தரமாக செல்கின்றன. எனவே இதை சமாந்தர ஒளிக்கற்றை என அழைக்கின்றோம். அதே போன்று ஒரு புள்ளியிலிருந்து ஒளிக்கதிர்கள் விரிந்து செல்கின்றன. அதை நாங்கள் விரிகற்றை என்று அழைக்கின்றோம். அதே போன்று இன்னும் சில ஒளிக்கதிர்கள் ஒரு புள்ளியில் குவிக்கப்படுகின்றன. அவற்றை நாங்கள் ஒடுங்குகற்றை என அழைக்கின்றோம். எனவே இந்த ஒளிக்கற்றைகள் இவ்வாறு சமாந்தர கற்றைகளாகவும் விரிகற்றைகளாகவும் ஒடுங்குகற்றைகளாகவும் செல்வதை நாங்கள் இந்த உருக்களின் மூலம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதையும் தங்களுக்கு விளக்கி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக மாணவர்களை, நாங்கள்
ஒளி நேர்கோட்டில் செல்லும் என்பதை நாங்கள் ஒரு எளிய ஆய்வுகூட பரிசோதனை மூலம் காட்ட இருக்கின்றோம். இதற்காக ஒரு மெழுகுதிரி சுவாலை ஒன்று ஏற்றப்பட்டிருக்கிறது. 3 கார்ட்போர்ட் அட்டைகள் இங்கே இடப்பட்டிருக்கின்றன. இந்த 3ம் கார்ட்போர்ட் அட்டைகளாக இருக்கின்றன. கார்ட்போர்ட் அட்டைகளை குறிக்கின்றன. அந்த கார்ட்போர்ட் அட்டைகளிலே சிறிய துவாரங்கள் இடப்பட்டு அவை நேர் வரிசையாக்கப்பட்டிருக்கின்றன. எதிர்ப்புறத்தில் நாங்கள் கண்ணை வைத்து அவதானிக்கின்ற பொழுது அந்த மெழுகுதிரி சுவாலை எங்களுக்கு அந்த துளைகளின் ஊடாக செல்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதன் மூலமாக இந்த ஒளிக்கதிரானது நேர்கோட்டில் செல்லும் என்பதை நாங்கள் பரிசோதனை மூலம் காட்ட முடியும். மேலும் இந்த கார்ட்போர்ட் அட்டைகளில் ஏதாவது ஒன்றை நாங்கள் நகர்த்துகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த மெழுகுதிரி சுவாலையினுடைய அந்த ஒளியானது நமது கண்களால் பார்க்க முடியாது என்பதை அவதானிக்கலாம். ஏனென்றால் இந்த கார்ட்போர்ட் அட்டையை நகர்த்துகின்ற சந்தர்ப்பத்தில் ஒளி வளைந்த பாதையில் செல்வதாக இருந்திருந்தால் அந்த கார்ட்போர்ட் அட்டையை தாண்டியும் அந்த ஒளிக்கதிர் சென்று அந்த துவாரத்தினூடாக சென்று நமது கண்களை வந்தடைந்திருத்தல் வேண்டும். அவ்வாறு நடைபெறவில்லை. எனவே ஒளி நேர்கோட்டில் செல்லும் என்பதை நாங்கள் ஆதாரபூர்வமாக பரிசோதனை மூலம் நாங்கள் காட்டலாம். அதை முக்கியமாக மெழுகுவர்த்தியிலிருந்து வரும் ஒளியானது இந்த துளைகளினூடாக கண்ணை வந்தடைவதன் காரணமாகவே எங்களுக்கு இந்த சுவாலை கண்களுக்கு புலப்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதை நீங்களும் உங்கள் ஆய்வு ஊடகங்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் கூட நாங்கள் இதை பரிசோதனை மூலம் காண்பிக்க முடியும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இதன் காரணமாக ஒளி நேர்கோட்டில் செல்லும் என்பதை நாங்கள் ஆதாரப்படுத்தலாம். அத்துடன் நாங்கள் செல்லுகின்ற பொழுது எமது நிழல் எங்களுக்கு எதிர்ப்புறத்தில் அல்லது முன்புறத்தில் விழக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு காரணம் ஒளி நேர்கோட்டில் செல்வதன் காரணமாகத்தான் எங்களுக்கு நிழல் உருவாகின்றதையும் நம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போது பார்க்கிறீர்கள் நீங்கள் எனது கைகளை பார்க்கின்ற பொழுது இந்த லைட்டில் இருந்து வருகின்ற அந்த ஒளிக்கதிர்கள் எனது கையில் பட்டு மறுபுறத்தில் அதன் நிழல் உருவாக்கத்தை நீங்கள் காண முடிகிறது. இப்போது நீங்கள் இந்த ஒயிட் போர்டில் பார்க்க முடியும். எனவே இது ஒளி நேர்கோட்டில் செல்லும் என்பதற்கான ஒரு சிறந்த ஒரு உதாரணம் என்பதையும் நீங்கள் உங்கள் வீடுகளிலும் ஆய்வுக்கூடங்களிலும் செய்து கொள்ள முடியும். உங்களுக்கு தெரியும், இதன் மூலம் இந்த நிழல் உருவாக்குவதன் மூலம் உங்கள் கைவிரல்களை வைத்துக்கொண்டு பல்வேறுபட்ட விலங்குகளினுடைய அசைவுகள் போன்றவற்றை கூட நீங்கள் மேஜிக் போன்று செய்து காட்ட முடியும் என்பதையும் நீங்கள் முயற்சித்து பார்த்து கொள்ளலாம் என்பதை அறியுங்கள். இறுதியாக மாணவர்களை இவ்வுலகின் இறுதிப் பகுதியில் ஒளியினுடைய பயன்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். முக்கியமாக உங்களுக்கு தெரியும், தாவரங்கள் உணவு தொகுத்தல், அதாவது ஒளி தொகுப்பு செயல்முறைக்கு ஒளி அவசியம். அதாவது பச்சை தாவரங்கள் இலைகளின் பச்சையத்தை கொண்டிருக்கின்றன. அவை சூரிய ஒளி முன்னிலையில் சூரிய சக்தியை இரசாயன சக்தியாக பதிக்கின்ற செயல்பாடே ஒளி தொகுப்பாகும். இதன்போது வளிமண்டலத்திலிருந்து கார்பன் டை ஆக்சைடு பயன்படுத்தப்பட்டு ஆக்சிஜன் எங்களுக்கு பக்க விளைவாக விடுவிக்கப்படும். இங்கு வருகின்ற இந்த சூரிய இரசாயன சக்தியானது இலைகளில் குளுக்கோஸ் வடிவத்தில் ஒளித்தொகுப்பு செயல்முறையில் துவக்கப்படுகின்றன. இது தாவர உடல் முழுவதும் சுக்ரோஸ் என்ற வடிவத்தில் கொண்டு செல்லப்பட்டு தாவரத்தினுடைய இலைகள் மற்றும் காய்கள், கிழங்குகள் போன்ற சேமிப்பு நிலையங்களில் அவை மாப்பொருளாக துவக்கப்பட்டு சேமிக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது மாப்பொருளாக சேமிக்கப்படுகின்றன என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் நாங்கள் உணவாக பயன்படுத்துகின்றோம். எனவே ஒளித்தொகுப்பு செயல்முறைக்கு இந்த ஒளியானது மிகவும் பக்கபலமாக இருக்கின்றது. எனவே சூரியன் இல்லை என்றால் தாவரங்கள் இல்லை, தாவரங்கள் இல்லை என்றால் எதுவுமே இந்த பூமியில் இல்லை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே போன்று நான் முன்னைய சந்தர்ப்பத்தில் கூறியிருந்தேன், பொருட்களை பார்ப்பதற்கு ஒளி மிக மிக அவசியம். அதாவது கண், ஒளி, பொருள் இந்த மூன்றும் இருந்தால்தான் நாங்கள் ஒரு பொருளை பார்க்க முடியும். அதாவது ஒரு பொருளில் ஒளிக்கதிரானது பட்டு தரித்து நமது கண்ணினுடைய வெளித்திரையை அடைந்தால் மாத்திரம்தான் நாங்கள் அந்த பொருட்களை பார்க்க முடியும். அந்த சந்தர்ப்பத்தில் ஒளியானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். அதே போன்று ஒளியீர்ப்புக்கு பயன்படுத்துதல், அதாவது உங்களுக்கு தெரியும் வெசாக் தோரணங்களை உருவாக்குதல், அதே போன்று நாங்கள் சித்தி விளக்குகளை எரித்தல், இவ்வாறு பல்வேறுபட்ட ஒளியை உருவாக்குகின்ற அந்த விளம்பர பதாதைகள் போன்றவற்றிலிருந்து நாங்கள் அலங்கார விளக்குகள் போன்றவைக்கு வரைக்கும் இந்த ஒளியீர்ப்புக்கு பயன்படுத்துகின்ற சந்தர்ப்பமாக கொள்ள முடியும். அதே போன்று உங்களுக்கு தெரியும்,
சமிங்கை விளக்காக பயன்படுத்துதல் நகர்ப்புறங்களில் கொழும்பு நகரம், கென்னி இவ்வாறு பல்வேறுபட்ட நகரங்களில் உங்களுக்கு தெரியும் பல்வேறு போக்குவரத்து நெரிசல்கள் இருக்கும். பல வீதிகள் ஒன்றாக சேர்ந்து சந்திகளை உருவாக்குகின்ற இடங்கள் இருக்கும். எனவே அங்கு போக்குவரத்தை கட்டுப்படுத்துவதற்கு நாங்கள் இந்த சமிங்கை விளக்குகளை பயன்படுத்துகிறோம். அந்த சமிங்கை விளக்குகளில் உங்களுக்கு தெரியும் சிவப்பு, பச்சை, மஞ்சள் போன்ற வர்ணங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இதன் மூலமாக அங்கு போக்குவரத்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படுவதற்கு மொழி எங்களுக்கு உதவுகிறது. முன்னர் இந்த சமிங்கை விளக்குகளில் சாதாரண மின் விளக்குகள் பயன்படுத்தப்பட்டன. ஆனால் தற்பொழுது LED மின் விளக்குகள் அங்கு பயன்படுத்தப்படுகின்றன. இந்த எல்இடிகளை பயன்படுத்துகின்ற சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு மின் விரயம் பெருமளவு குறைக்கப்படுகின்றதையும் நம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று கலங்கரை விளக்கங்கள், அதாவது லைட் ஹவுஸ்களிலும் இந்த ஒளி நமக்கு சமிங்கியாக பயன்படுத்தப்பட்டு அந்த கடல்களில் பயணிக்கின்ற கப்பல்களுக்கு திசை காட்டுகின்ற ஒரு முக்கிய செயற்பாடாகவும் அமைவதை நம்மால் காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக தொடர்பாடல் தேவைகளுக்காக நாங்கள் ஒளியை பயன்படுத்துகிறோம். உங்களுக்கு தெரியும் முக்கியமாக ஒளியியல் நார்கள் இன்றைய சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தெரியும் தொலைத்தொடர்பு சாதனங்களில், அதாவது SLT-யினுடைய ஃபைபர் லைனாக இருக்கட்டும், ஃபைபரின் ஊடாக பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும் வாய்ஸ், அதே போன்று தொலைக்காட்சி அலைகள் மற்றும் இன்டர்நெட் போன்றவைகள் கொண்டு செல்லப்படுவதை மிக வேகமான முறையில் கொண்டு செல்லப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதில் ஒளியினுடைய வேகத்தில் அவை கொண்டு செல்லப்படும். ஒளியானது 3 மீட்டர்/செகண்ட் -1 எனும் வேகத்தில் பயணிக்கக்கூடியது. அந்த வேகத்தில் நாங்கள் தரவுகளை நாங்கள் அனுப்பக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று உங்களுக்கு தெரியும் மருத்துவ தேவைகளுக்காகவும் நாங்கள் ஒளிகளை பயன்படுத்துகின்றோம். முக்கியமாக எண்டோஸ்கோபி, அந்த எண்டோஸ்கோப்பியிலும் ஒளியியல் நார் தான் பயன்படுத்தப்படுகிறது. நாங்கள் கேமரா ஒன்றை பயன்படுத்தி நமது உடலில் இருக்கின்ற அவயவங்களினுடைய அமைப்புகள், அங்கு இருக்கின்ற ஏதாவது நோய் தொற்றுக்கள், ஏதாவது புற்றுநோய் சம்பந்தப்பட்ட விடயங்கள் போன்றவற்றை அறிவதற்கும் இந்த சிகிச்சை முறை பயன்படுத்தப்படுகிறது. அங்கு நாங்கள் கேமராவுடன் எந்த ஒரு லைட்டையும் அங்கு கட்டி அனுப்ப முடியாது. எனவே இந்த ஒளியியல் நார்கள் மூலமாக ஒளி அந்த அவயவங்களுக்குள் செலுத்தப்பட்டு அதன் மூலம் நாங்கள் அதனுடைய அமைப்பை நாங்கள் எண்டோஸ்கோப்பி மூலம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று பொழுதுபோக்கிற்காகவும் நாங்கள் ஒளியை பயன்படுத்துகின்றோம். உங்களுக்கு தெரியும் DJ மிக்ஸ், அதே போன்று பல்வேறுபட்ட கலை நிகழ்ச்சிகள், அதே போன்று மியூசிக் ப்ரோக்ராம்கள் போன்றவற்றிலும் நாங்கள் இந்த ஒளி சமிங்கை விளக்குகளை, அதாவது பல்வேறுபட்ட வர்ணமுடைய பல விளக்குகளை நாங்கள் பயன்படுத்தி அவற்றை இன்னும் மெருகூட்டக்கூடியதாக இருப்பதையும் நாங்கள் அவதானிக்கின்றோம். எனவே இவ்வாறு ஒளியானது பல்வேறுபட்ட தேவைகளுக்கு நாங்கள் பயன்படுத்துவதை நாங்கள் கண்மூடாக காணுகின்றோம். நாங்கள் நமது வீடுகளிலும் இதே போன்ற அமைப்புகளை உருவாக்கி செயற்கை முறையாக பரிசோதனைகளை உருவாக்கி நாங்கள் இதில் பூரண விளக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே மாணவர்களே, இந்த தரம் 6 5ஆம் அலகாகிய ஒளியும் பார்வையும் எனும் இந்த பாடத்திலே நீங்கள் தெளிவான ஒரு விளக்கத்தை பெற்றிருப்பீர்கள் என நாங்கள் நம்புகின்றோம். எனவே நமது யூடியூப் சேனலாகிய டியூட்டர் சுரேஷ்குமாரின் ஊடாக நாங்கள் மேலும் மேலும் பல்வேறுபட்ட பாடங்களுக்குரிய விளக்கங்களை தர இருக்கின்றோம். எனவே நீங்கள் எங்களுக்கு பூரண ஒத்துழைப்பை வழங்குகின்ற பட்சத்தில் நாங்கள் உங்களுக்கு இதை எல்லாருக்கும், இந்த இலங்கையில் இருக்கின்ற மாணவர்கள் எல்லாருக்கும் நாங்கள் இலவசமான முறையிலே நாங்கள் இதை வழங்குகின்றோம். எனவே இதை பெற்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்வதுடன் நீங்கள் ஒரு கணம் நமது யூடியூப் சேனலை பார்த்து டியூட்டர் சுரேஷ்குமார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதற்கு பூரண ஒத்துழைப்பை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.